Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிகினிங்கில் வந்து உங்களுக்கு நான் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த பார்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஸோ கவனிங்க, இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஏலேருந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் பிக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். ஓகே, ஏலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏல இருக்கும்போது என்னோடய வெலாசிட்டி VA. ஓகே, ஸோ நான் வந்து இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணிவிட்டு பி இடத்த ரீச் பண்ணுறேன். பியில் எனக்கு என்ன வெலாசிட்டி இருக்குது அப்படின்னா, ஐ am having a velocity like this one. This is my VB vector. Okay, at point B I am having velocity VB vector. So VA vectorன்றது velocity at point A and velocity at B வந்து பாயிண்ட் பி. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம எந்த இடத்துலேருந்து மோஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம என்னென்னு கூப்பிடலான்னா இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, அண்ட் விபி வெக்டாரை நம்ம என்னென்னு கூப்பிடலாம் ஃபைனல் வெலாசிட்டி. ஏன்னா நான் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன், இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட். பி வந்து என்னோடய ஃபைனல் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இனிஷியலுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டை வந்து விஎஃப்னு நான் கூப்பிட்றேன். ஓகே, இப்போ டைம் டேக்கன் டு கோ ஃப்ரம் ஏ டு பி எவ்வளோ டைம்னா, எனக்கு வந்து டெல்டி அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து டேக்கன் ஆகிருக்கு. ஸோ நான் ஏலேருந்து பி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கேன் நான், டெல்டி அமௌண்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ அதாவது நான் இனிஷியல் ஆரம்பிக்கும் போது டிஐ டைமில் இருக்கேன். ஓகே, முடிக்கும்போது டிஎஃப் டைமில் இருக்கேன். அதாவது டெல்லுனாலே ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் இட் மீன்ஸ் ஆல்வேஸ். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, இங்கே வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி டிஃபைன் பண்ணுறான். ஸோ ஆவரேஜ் acceleration is equal to what? Change in velocity and the time taken for it. அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஓகே, அது வந்து டைம் டேக்கன். இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி அப்படின்னா, இட் இஸ் டினோட்டட் வித் லெட்டர் del V divided by del T. அதாவது இங்கே சேஞ்சுன்றது இங்கே del V வெக்டார்ன்றதுன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ VF வெக்டார் மைனஸ் VI வெக்டார் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இந்த கேஸில் வந்து இனிஷியல் வந்து என்னது நம்மளுக்கு VI, that is nothing but VA வெக்டார். ஃபைனல் வந்து VF வெக்டார் which is nothing but VB வெக்டார். ஓகே, ஸோ இதுதான் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஸோ அதாவது டெல்டின்ற டைமில் டெல்வி அமௌண்ட் ஆஃப் டெல்டின்ற டைமில் டெல்வி அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி ஹாஸ் பீன் சேஞ்ச். நம்ம ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன். இதோட யூனிட் என்னவாக இருக்கும்? யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் ms minus 1. ஏன்னா velocity divided by time இல்லையா, ஸோ divided by time வரும், which is nothing but 1 ms minus 2. ஓகே, இதுதான் ஆக்சலரேஷன் இன் SI யூனிட். CGS யூனிட்டில் வந்து நம்ம சென்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணோம், சென்டிமீட்டர் s minus 1. இது வந்து CGS யூனிட்டில். SI யூனிட்டில் ms minus 2. ஓகே, ஸோ இது வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படின்றதுக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணணும்.
அதாவது டெல்டின்றது ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் 1 செகண்ட் நான் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. டெல்டியை வந்து நான் 1 செகண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, டெல்டின்றது 1 செகண்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட டெல் வி வெக்டார் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ அதிகமாக சேஞ்ச் ஆகுது. ஃபார் அ கிவன் டைம் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும், ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஸோ இது ஆக்சலரேஷன்ற குவான்டிட்டி நம்மளுக்கு என்ன சொல்லுது, அதாவது significance of acceleration. ஓகே, ஆக்சலரேஷனோட ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஃபிசிக்கலாக அது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அ கிவன் டைம் டெல்டின்றது இதான், இந்த ரேஷியோவை தான் நம்ம ஆக்சலரேஷன் சொல்கிறோம், ஆவரேஜ் ஆக்சலரேஷன். கரெக்டாக, அதாவது டெல்டி வந்து 1 செகண்ட்னா அந்த 1 செகண்டில் எவ்வளோ தூரம் ஆக்சலரேஷன் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் இனிஷியலாக வந்து 1 மீட்டர்ஸ் பர் செகண்டில் போயிட்டு இருந்தது. ஓகே, நான் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனாக எழுதுகிறேன் வெலாசிட்டியை. ஸோ ஃபைனலாக அது என்னவா மாறிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஐ கேப் அப்படின்னு மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஃபார் அ கிவன் டைம் எவ்வளோ தூரம் வெலாசிட்டி மாறி இருக்குது அப்படின்னா 990 ஐ கேப். ஸோ திஸ் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி. கரெக்டாக, ஸோ நம்மளுக்கு வந்து இதே வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி இப்போ இங்கே வந்து 10 ஐ கேப்லேருந்து 1000 ஐ கேப்புக்கு போயிருக்கு. இதே நம்மளுக்கு என்னவா ஆகிருக்கலாம், 10 ஐ கேப்லேருந்து 15 ஐ கேப்பாக ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இனிஷியலாக இந்த ஆக்சலரேஷன்லேருந்து நம்ம இந்த வெலாசிட்டிலேருந்து இந்த ஸோ 10 ஐ கேப்லேருந்து 1000 ஐ கேப்புக்கு வரும்போது ஒரு ஆக்சலரேஷன் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து A1 வெக்டார்னா இந்த இடத்துல என்னது நம்மளுக்கு 10லேருந்து 15 வர்றது, இது ரெண்டுமே 1 செகண்டில் தான் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி வரும்போது கம்மி மேக்னிடியூட் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கே அதிக 10லேருந்து 1000 போயிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சலரேஷன் A2 வெக்டார்னு போடுறேன். இங்கே ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து என்னது நம்மளுக்கு ரொம்ப அதிகம் கம்பேர் டு A2 வெக்டார். கரெக்டாக, நம்ம மேக்னிடியூடை கம்பேர் பண்ணால் இன்னும் கிளியராக இருக்கும். மோர் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சலரேஷன். சி அதே நேரத்தில் மேக்னிடியூடுன்னு சொல்லும்போது இங்கே நம்ம இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம் இல்லையா, ஆக்சலரேஷன் நம்மளுக்கு இங்கே வந்து என்னது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஃபார் கிவன் டைம் எவ்வளோ வேகமாக வெலாசிட்டி மாறுது, டெல்டின்ற டைமில் டெல்வி அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி மாறி இருக்குது நம்மளுக்கு இங்கே. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். Instantaneous acceleration. Okay, so இப்போ டெல்டின்ற டைமில் எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சு, டெல்வி அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சு, த சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இப்போ இதே இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய லிமிட்டை எப்படி நம்ம வெலாசிட்டியில் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் டெல்டியை வந்து நான் க்ளோஸ்டு என்ன பண்ண போகிறேன், 0க்கு கொண்டு போகிறேன், ரொம்ப ரொம்ப ஸ்மால் டைமுக்கு கொண்டு போகிறேன். அப்போ டெல் வந்து என்னவா மாறும், இன்ஃபினிட்டெசிமல் வேல்யூவாக டிடியாக மாறும். ஓகே, இந்த இடத்துல ஆக்சலரேஷனுக்கு பேர் என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். ஜென்ரலாக ஆக்சலரேஷன் நீங்கள் ப்ராப்ளம்ஸில் ஆக்சலரேஷன் சொன்னான்னா அது கண்டிப்பாக எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, அன்லெஸ் ஆர் அன்டில் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நான் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் அது என்னவாக இருக்கும், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனாக தான் இருக்கும். பொதுவாக ஆக்சலரேஷன் அது இன்ஸ்டன்டேனியஸ் தான். ஓகே, ஸோ இப்போ சம்டைம் இந்த ஏ வெக்டாரை வந்து லீனியர் ஆக்சலரேஷன்னு கூப்பிடுவான், லீனியர் ஆக்சலரேஷன். ஓகேவா, ரைட். ஸோ இது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இப்போது இந்த ஆக்சலரேஷனை எப்படிலாம் ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன தெரியும்,
இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனை dv வெக்டார் டிவைடட் பை dtன்னு நமக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ வெலாசிட்டியை நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் கரெக்டாக. ஸோ இப்போ என்னோட v வெக்டார் இருக்க இடத்துல நான் என்ன மாற்றலாம்? நான் dr வெக்டார் டிவைடட் பை dtன்னு மாற்றலாம். ஓகே, okay, t square r vector divided by dt square. Okay, it means that one. So இது மாதிரி நம்மளால ஆக்சலரேஷனோட எக்ஸ்பிரஷனை ரீரைட் பண்ணி எழுத முடியும் வெலாசிட்டி டேர்ம்ஸில். ஓகே, ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ இது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன், ஆவரேஜ் ஆக்சலரேஷன் பார்த்தோம். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே என்னது? வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்குது. For one dimensional case, for one dimensional motion, இந்த எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் வந்து டைரக்ஷன்ஸோடு போடணும் கரெக்டாக, இப்படி போடுவோம். ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து ஒன் டைமென்ஷனல் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெக்டார் சைன்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை த டைம் டிஃபரன்ஸ், அதை போட்டிங்கனாலும் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கிடச்சிரும். ஓகே, இது வந்து எந்த கேஸு? இது வந்து ஒன் டைமென்ஷனல் கேஸில். இதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனையும் என்ன பண்ணலாம்? நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனையும் what we can do is, நம்ம வந்து ஜென்ரலாக என்ன எழுதுவோம்? இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் dv வெக்டார் டிவைட் பை dtன்னு எழுதுவோம். ஸோ நம்ம எழுதும்போது ஒன் டைமென்ஷனில் எழுதும்போது dv வெக்டார் dv பை dtன்னு போட்டாலே போதும். இது வந்து பியூர்லி ஒன் டைமென்ஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு மட்டும்தான் இது வேலிடு, ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு. வெலாசிட்டின்றது என்னது? வெலாசிட்டின்றது அதே மாதிரி dr வெக்டார் டிவைடட் பை dtன்னு போட வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம்? வெக்டார்ஸை ரிமூவ் பண்ணி எழுதலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ராப்ளம்ஸில் ஐ வில் ஷோ யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டைமென்ஷனல் மோஷனில் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம ஏதாவது ஒரு டைரக்ஷனை பாசிட்டிவ்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு வெலாசிட்டி இருக்குது. இனிஷியலாக ஆப்ஜெக்ட் வந்து ஏலேருந்து பிக்கு போகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏலேருந்து பிக்கு போகுது. ஸோ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது விஏ வெலாசிட்டி இருக்குது இனிஷியலாக. ஆனால் பி பொசிஷனில் வெலாசிட்டியை டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிடுச்சு என்னோடய ஆப்ஜெக்ட்டு. அப்போ என்னோடய சேஞ்ச் இன் வெலாசிட்டியை நான் என்ன போடணும் அப்படின்னா, இனிஷியலாக விஏ வெக்டார் வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு. ஸோ அதனால் அது வந்து பாசிட்டிவ் இனிஷியலாக. ஆனால் ஃபைனலாக என்ன ஆகுது? இட் ஹவ் சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் விபி பொசிஷனில். அப்போது நான் வந்து ஒரு மைனஸ் சைன் பண்ணணும். ஏன்னா நான் ரைட் ஹேண்ட் சைடில் போகிறது பாசிட்டிவ்னு அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மைனஸ் சைன் போடணும். ஸோ திஸ் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு வரும். ஸோ சைனை வந்து ஒன் டைமென்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டைரக்ஷனை பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ்னு அசியூம் பண்ணிக்கணும். அதை வச்சு தான் we need to do the problem. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்மளோட வெலாசிட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனை dv பை dtயை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, d ஸ்கொயர் r பை dt ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கேன் கரெக்டாக. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்மளால் இன்னும் ரீரைட் பண்ணி எழுத முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம். ஓகே, இதே ஆக்சலரேஷனோட எக்ஸ்பிரஷனை இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டைமென்ஷனுக்கு இது பாசிபிள். அதாவது dr by dt dr by dr அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா what you will get? ஸோ dv by drன்றது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, அதே மாதிரி dr by dtன்றது இன்னொரு எக்ஸ்பிரஷன். ஓகே, கொஞ்சம் நான் அதை ரீரைட் பண்ணி எழுதுகிறேன். அப்படி எழுதும்போது dr by dtன்றது ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்? வெலாசிட்டின்னு தெரியும் இல்லையா. ஸோ என்னோடய எக்ஸ்பிரஷனை இப்படியும் எழுத முடியும்.
ஆக்சலரேஷனுக்கான எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இப்படியும் எழுதலாம். ஏன்னா சில ப்ராப்ளம்ஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது ஒரு ஃபார்மில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது ஒரு ஃபார்மில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் தெரிஞ்சிருந்தால் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ அடுத்து we are going to see one interesting point. என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் ஆர் வெக்டார் குவான்டிட்டிஸ்ன்னு தெரியும். ஓகே, வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்றது we know that. இப்போது ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டிஸ்னால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை எப்படி மெஷர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வெலாசிட்டி, ஓகே, இது வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னா இஃப் ஐ சே ஆங்கிள் பிட்வீன் தெம், இப்போ ரெண்டு வெக்டார் குவான்டிட்டி இல்லையா இவங்க ரெண்டு பேருமே, இது ரெண்டு வெக்டார் குவான்டிட்டிக்கு நடுவில் நான் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா எப்போவுமே என்ன பண்ணணும்னா டெய்லை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணுறேன் இல்லையா, இதுதான் என்னோட டீட்டாவாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லணும், எப்போவுமே ரெண்டு வெக்டாரோட டெய்லுன்றது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அப்படின்னா இதை வந்து ஹெட் போர்ஷன் சொல்லுவோம், இது டெய்ல் போர்ஷன். ஓகே, டெய்லை ஜாயின் பண்ணால் டீட்டா கிடைக்கும். ஸோ டீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் வி வெக்டார் அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? ஓகே, சரி, இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன அப்படின்னா speed of a particle, speed of a object or a particle you can take of a object or a particle, speed of a particle, ஒரு பார்ட்டிகளோட ஸ்பீட் வந்து ஸ்பீடுன்றது என்னது, அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான் ஸ்பீடுன்னு கூப்பிடுவோம். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஸ்பீட் ஆஃப் அ பார்ட்டிக்கல், ஓகே, ஸ்பீட் ஆஃப் அ பார்ட்டிக்கல் depends on angle between a vector and v vector. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டு இது வந்து ஒரு மாசியம், இந்த மாசியமோட வெலாசிட்டி v வெக்டார் இருக்குது. ஓகே, இப்போது இது வந்து வெலாசிட்டி அட் பாயிண்ட் ஏ, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஏல இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு v வெலாசிட்டி இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுது a வெக்டார்னு. இப்போது இந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த வெலாசிட்டி நான் போட்டுக்கலாம், அதோட மேக்னிடியூடு தான் என்னது, எனக்கு ஸ்பீடு. இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்றத டிசைட் பண்ண போகிறது யாருன்னா இந்த ஆங்கிள் பிட்வீன் த ஆக்சலரேஷன் அண்ட் த வெலாசிட்டி. ஓகே, ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இப்போது. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது உங்களுக்கு நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தரும். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு பாத் ஆஃப் அ பார்ட்டிக்கல். இப்போ ஒரு பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏல, எங்கே போய் முடியுது அப்படின்னா பியில் போய் முடியுது. ஸோ திஸ் இஸ் அ பாத் டேக்கன். ஓகே, ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்டில் எனக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் எம்மில் என்னோடய பார்ட்டிக்கல் இருக்குது. இப்போ ஏலேருந்து பி வந்து ஒரு பார்ட்டிக்கல் போகுதுப்பா, அதுதான் இந்த நான் லைன் வரைஞ்சிருக்கலையே, இது பேர் வந்து பாத் ஆஃப் மோஷன் அப்படின்னு கூப்பிடலாம். ஏன்னா என்ன கூப்பிடுவாங்க, ட்ராஜெக்ட்ரி. ஓகே, பாத் ஆஃப் மோஷன் ஆர் ட்ராஜெக்ட்ரி we can call. ஓகே, இப்போ எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்னோடய மோஷனோட பாத்துக்கு வெலாசிட்டி எப்படி இருக்கும், டேஞ்சென்ஷியலாக இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணுங்கள். வெலாசிட்டி is always tangential to the path of motion. இப்போ இந்த பாயிண்ட் நான் வந்து ஒரு பாயிண்டில் வந்து நிற்கிறேன். ஓகே, ஏதோ ஒரு பாயிண்டில் நிற்கிறேன். இந்த இடத்துல வெலாசிட்டி ஆப்ஜெக்ட்டுக்கு என்னவாக இருந்திருக்குன்னா
இந்த பாத்துக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கக்கூடிய லைன் வந்து இதுதான் இந்த டேஞ்சென்ஷியலான லைன். கரெக்டாக? அந்த டேஞ்சென்ஷியல் பாத்லேயே இருக்கும் நம்மளோட வெலாசிட்டி. ஓகே. ஆனால் வெலாசிட்டி ஆல்வேஸ் எப்போவுமே அந்த பாத்துக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கும். ஆனால் ஆக்சலரேஷனுக்கு வந்து acceleration have no such conditions. acceleration வந்து ஒரு பார்ட்டிகல் மேலே பாத்துக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கணும் அப்படி எதுவும் கிடையாது. ஸோ acceleration have no such condition. ஸோ acceleration have no such condition. acceleration எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா have no such condition. It is in the direction. It is in the direction of F vector. ஓகே. நான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவேன்ல, அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் என்னோடய ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து மேலே பார்த்து த்ரோ பண்ணுறேன். ஓகே. மேலே பார்த்து த்ரோ பண்ணுறேன், கொஞ்சம் சாய்வாக போடுறேன், ரைட் ஹேண்ட் சைடு த்ரோ பண்ணியிருக்கேன். இந்த மாஸ் த்ரோ பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த மாஸ் மேலே கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது இது வந்து கிரவுண்டு. இந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஆக்சலரேஷன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் டவுன்வர்டு பார்த்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் எங்கே இருக்கும், ஆக்சலரேஷனும் அதே டைரெக்ஷன் தான் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் கீழே பார்த்து இருக்கிறனால என்னோடய ஆக்சலரேஷனும் கீழே பார்த்து தான் இருக்கும். எனி டவுட்? புரியுதா? ஸோ வெலாசிட்டி வந்து எப்பவுமே பாத்துக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்க போகுது. ஆனால் ஆக்சலரேஷன் எப்பவுமே எப்படி இருக்கும், ஆக்சலரேஷனுக்குன்னு நோ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் இஸ் தேர். இட் இஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும், நெட் ஃபோர்ஸ்னால் என்னது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அந்த டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னா, இந்த கண்டிஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. if தீட்டான்றது என்னது, consider theta is the angle between velocity and acceleration of a particle. ஓகே. ஒரு பார்ட்டிகல் மேலே வெலாசிட்டி ஆக்சலரேஷன் இருக்கும், அது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள அந்த ஆங்கிள். ஓகே. தீட்டா. ஸோ ஏற்கனவே திரும்ப ரீகால் பண்ணால் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான் என்னது, ஸ்பீடு ஆஃப் த பார்ட்டிகல். ரைட்டா? இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போதா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, if theta is acute, அக்யூட்னா என்னது, தீட்டா வந்து ஜீரோக்கும் 90 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா ஸ்பீட் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம அப்ளை பண்ண ஆக்சலரேஷனை என்னென்னு கூப்பிடலாம், பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். பொதுவாக ஆக்சலரேஷன்னாலே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஓகே, ஏன்னா இப்போ இன்னொரு டேர்ம் பார்க்க போகிறோம், அது ரெண்டுத்தையும் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. if theta is obtuse, obtuseனா என்ன அர்த்தம், 90க்கும் 180க்கும் இடையே உள்ளது. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஸ்பீட் என்ன ஆகுதான், அதாவது வெலாசிட்டிக்கும், இது என்னோட வெலாசிட்டி, இது என்னோட ஆக்சலரேஷன். ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு வந்து
90க்கும் 180 டிகிரி இருக்கும்போது ஸ்பீட் என்ன ஆகுதா? ஸ்பீட் டிக்ரீசஸ். இந்த இடத்துல அந்த ஆக்ட் ஆகிற ஆக்சிலரேஷனை வந்து நம்ம என்னென்னு கூப்பிடலாம்? நெகட்டிவ் ஆக்சிலரேஷன், or we can call it as what? Retardation. Retardation அப்படின்னு கூப்பிடுவா. ஓகே, ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் கூப்பிடலாம், இல்லை ரிட்டார்டேஷன் கூப்பிடலாம். ரிட்டார்டேஷன்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடு குறையுதுன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஜென்ரலாக இந்த ரிட்டார்டேஷன்லாம் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ரிட்டார்டேஷன் வார்த்தையை ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவான். ஸோ ஆக்சிலரேஷன் பொதுவாக என்ன அர்த்தம்னா வெலாசிட்டி மாறப்போகுது, சிம்பிளாக அவ்வளோதான் எடுத்துப்பாங்க. ஓகே, பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் கேட்டாங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அவ்வளோதான் இங்கே பாயிண்ட்டு, ரைட்டா? ஸோ இப்போ இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஒரே ஒரு ஆங்கிளை மட்டும் விட்டுட்டோம். அது என்ன ஆங்கிள்? அது தீட்டா வந்து 90 டிகிரி இருக்கும்போது, தட் இஸ் வெலாசிட்டிக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் என்னது 90 டிகிரி இருக்கும்போது என்ன ஆகுது? ஸ்பீடு வந்து மாறுமா என்ன? ஸ்பீடு, தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி remains constant. ஓகே, இது ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறான். இதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சர்க்குலர் மோஷனில் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்டு வேணால் தரேன் நான். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒரு டாபிக் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த இதை நீங்கள் பார்க்கலாம். ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பார்ட்டிகளோட டைரக்ஷன்ஸ் கண்டிப்பாக கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகும். ஓகே, டீட்டெயிலாக நம்ம உள்ளே போல் இங்கே தான் வந்து என்னவாக இருக்கும்? வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ இதோட நம்ம தியரி வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். நம்மளோட ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் பேஸ் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நீட்டில் வந்து ஒரு கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்ட்டிக்கல் of unit mass undergoes one dimensional motion. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் ஆஃப் யூனிட் மாஸ்னால் 1 kg நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ undergoes one dimensional motion such that the velocity varies according to the expression. ஸோ velocity எப்படி மாறுதான்? v of x is equal to beta x power minus 2n. ஓகே, இப்படி மாறுது அப்படின்றாங்க. ஸோ இங்கே வெலாசிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பொசிஷன். ஓகே, எக்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீட்டாவும் என்னும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு, அப்படின்னு கொடுத்துருக்கான். அண்ட் எக்ஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்தாங்கன்னா ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? dv of t divided by dt வச்சு கண்டுபிடிக்கலாம், கரெக்டாக? ஆனால் இது வந்து அந்த டைம் டிஃபரன்ஸில் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் உங்களுக்கு தியரி சொல்லித்தரும்போது ஒரு இது பண்ணியிருந்தேன். என்னென்னா ஆக்சலரேஷன் இன் ஒன் டைமென்ஷனில் எப்படி ரீரைட் பண்ணி எழுதலான்னு சொல்லியிருந்தேன். dv by dt-யை dx by dt, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட். அங்கே உங்களுக்கு drன்னு போட்டு காமிச்சேன், drக்கு பதில் இந்த இடத்துல என்ன போட்டு காட்டுறேன்னா dxன்னு போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இதை எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்? dv by dx is equal to into dx by dt, கரெக்டாக? ஸோ dx by dt-யை நம்ம வெலாசிட்டின்னு எழுதலாம், dv by dx. ஓகே, ஆக்சலரேஷன் இப்படி எழுதலாம். ஸோ நம்மளோட ஆக்சலரேஷன் இப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன். ஸோ v வந்து டைரெக்டாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க கொஸ்டினில், ஸோ அதை போட்டுடலாம். கூட நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா dv by dx என்னன்னு தேவைப்படும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணி ஆகணும். ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து பீட்டா எக்ஸ் பவர் மைனஸ் 2n. ஓகே, ஸோ பீட்டான்றது கான்ஸ்டன்ட் நான் வெளில எடுத்துடுறேன். ஸோ இப்போ d by dx, ஓகே, எக்ஸ் பவர் மைனஸ் 2n. ஓகே, ஸோ ஆன்சர் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் n மைனஸ் 1 n ரூல் படி
என்ன வரும் நம்மளுக்கு nx n minus 1 வரும் இல்லையா, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஸோ 2n x பவர் minus n அப்படின்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். ஸோ 2 beta n x பவர் minus 2n minus 1. ஓகே, இப்போ இதை நம்ம டைரெக்டாக எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y என்ன, vன்றது என்னது நம்மளுக்கு இங்கே beta x பவர் minus 2n. ஓகே, ஸோ d by dxன்றது இங்கே என்ன வரப்போகுது எனக்கு, ஓகே, ஸோ என்ன வரப்போகுதுன்னா minus 2 beta n இருக்கு இல்லையா, ஸோ இங்கே ஒரு பீட்டா இருக்குது முன்னாடி. ஸோ 2 beta ஸ்கொயர் n அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் x பவர் minus 4n minus 1 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் த acceleration we are required waiting for. okay, so இது என்ன ஆப்ஷன், இது minus beta ஸ்கொயர் n minus beta ஸ்கொயர். ஸோ minus 2n, இங்கே 2 இருக்குது, இங்கே n இருக்குது, கரெக்டாக. ஸோ minus 2n beta ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த D is the correct option. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கான். மோஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் along a straight line is described by the equation. ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனை இந்த ஈக்குவேஷனால் டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பொசிஷனுக்கும் டைமுக்கும் உள்ள எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான். பொசிஷனுக்கும் டைமுக்கும் உள்ள எக்ஸ்பிரஷன் you have given. ஸோ 12t minus t power 3. ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் மீட்டரில் இருக்குது, டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ரிட்டார்டேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். when the velocity is 0. இந்த கொஷினை கவனிங்க. பொசிஷனுக்கும் டைமுக்கும் உள்ள எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டான். கூட அவன் என்ன கேட்குறான்னா ரிட்டார்டேஷன் மீன்ஸ் ஆக்சலரேஷன் when the speed decreases. நம்ம அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அது ஒன்றும் இல்லை, ஆக்சலரேஷன் தான் அவன் கேட்குறான். ஆக்சலரேஷன் ஏ தான் கேட்குறான் அவன், வேறு எதுவும் அவன் புதுசாக கேட்கல. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் when the velocity is 0. வெலாசிட்டி எப்போ ஜீரோவாக இருக்கோ ஆக்சலரேஷன் என்ன, ரிட்டார்டேஷன் மீன்ஸ் நம்ம படித்ததுபடி ரிட்டார்டேஷன் என்ன அர்த்தம், ஆக்சலரேஷன் when the speed is decreasing. அதை வந்து என்னென்னு கூப்பிட்றான், ரிட்டார்டேஷன் கூப்பிட்றான். ஸ்பீடு எப்போ வந்து ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகி ஸ்பீடு குறையுதோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ரிட்டார்டேஷன் அப்படின்னு கூப்பிட்றோம். ரைட், ஸோ dx by dt. ஸோ dx by dt பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ ஓகே, வெலாசிட்டி எப்போ ஜீரோ ஆகும், எந்த டைமில் ஜீரோ ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிஷனை அப்ளை பண்ணுங்கள். வெலாசிட்டி ஜீரோன்ற கண்டிஷன் போட்டால் என்ன வரும், ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ வாட் எக்ஸ்பிரஷன் வில் கெட், 3t ஸ்கொயர் 4 ஈக்குவல் டு 4. ஆன்சர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வரும். ஸோ ப்ளஸ் 2 தான் அக்செப்டபிள், மைனஸ் 2 வந்து என்னது, நாட் அக்செப்டபிள். ஸோ t is equal to ப்ளஸ் 2ன்ற டைமில் என்ன ஆகுது, நம்மளுக்கு வெலாசிட்டி ஜீரோ ஆகுது. அந்த டைமில் ஆக்சலரேஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், dv by dt பண்ணால் ஆக்சலரேஷன். அது லேட்டரான் ரிட்டார்டேஷனாக இருக்கிறது ரெண்டாவது கதை. நம்ம டெஃபினேஷனில் தான் கவனம் செலுத்தணும். ஆட்டோமேட்டிக்கலாக ரிட்டார்டேஷன்றது ஸ்பீடு குறையிறத ரெப்ரசன்ட் பண்ணும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ dv by dt. ஸோ வாட் இஸ் த ஸ்பீட் இயர், 12. ஸ்பீடுன்றது இங்கே வெலாசிட்டியை ஒன் டைமென்ஷனில் வெக்டார் சைன் நம்ம போடுறதில்ல. 0 60. ஓகே, இங்கே நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, a is equal to 60ன்றது தான் வேல்யூ. இங்கே டைம் இருக்க இடத்துல நான் என்ன போடணும், 2 செகண்ட்ஸ். ஸோ டைம் என்ன வரும், டைம் 2 செகண்ட்ஸ் போட்டிங்கன்னா -12 meters per second square அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சர், which is nothing but the fourth option. கரெக்டாக, fourth option is the correct one. ரைட், இப்போ அடுத்து என்ன கேட்குறான்னு பாருங்கள். பார்ட்டிக்கல் மூவ்ஸ் அ டிஸ்டன்ஸ் x
இதுவும் நீட்டில் வந்த கொஷின் தான். ஓகே, ஸோ a particle moves a distance x in time t. So x is equal to, இது டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும் உள்ளது. நீங்கள் கேட்கலாம் டிஸ்டன்ஸ்னால் நம்ம உடனே ஆக்சலரேஷனில் வரும், ஆக்சலேஷன் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வெலாசிட்டினா தான் டிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் ஆகும். டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க என்ன. ஸோ இங்கே வந்து அவன் இன்டெரக்டாக என்ன சொல்ல வரானா, இட் இஸ் அன் ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஒன் டைமென்ஷனில் ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா இங்கே டைம் பாசிட்டிவ் வேல்யூ, 5 is a positive value. So 1 by t plus 5 is a greater than 1 value. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, மோஷனை ஏலேருந்து இட் இஸ் கோயிங் இன் த சேம் டைரக்ஷன் சொல்ல வரேன், ஸ்ட்ரெயிட் லைனில். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில். உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வெலாசிட்டியை அடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். வெலாசிட்டியை வந்து நான் வந்து dx by dt அப்படின்னு போடும்போது இவன் எக்ஸை வந்து என்னென்னு கொடுத்துருக்கான், எக்ஸை டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். உடனே நம்மளுக்கு டெஃபினேஷன் படி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே, ஏன் நான் இங்கே டிஸ்டன்ஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நான் அதுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாகவே இருக்குது. ஏன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக ஒரே டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும். ஸோ இங்கே டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவல் நான் சொல்ல வரேன், புரியுதா? ஸோ அதனால தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே ஈக்குவல்னால இந்த எக்ஸையே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் டைரெக்டாக நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்போ புரியுது இல்லையா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டும் இங்கே ஈக்குவல். எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? டைம் வந்து பாசிட்டிவ் வேல்யூ, இது ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஓகே, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குன்றதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இது டைம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லப்போனால் கரெக்டாக சொல்லப்போனால் ஆப்ஜெக்ட் எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ அது எங்கே இருக்குது, இங்கே வந்து x இஸ் ஈக்குவல் டு 0 நான் வச்சுக்கிறேன்னு வைங்க. டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னா x இஸ் ஈக்குவல் டு 1/5 மீட்டரில் இருக்குது. ஓகே, இங்கேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் எனிவே இட் இஸ் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் தான், அதில் மாற்றமே இல்லை. புரியுதா? ரைட். ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? டிவைடட் பை dt. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஆஸ் யூஷுவல் t plus 5 whole power -1 நார்மலாகவே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எப்படி பண்ணுறன்றது கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து மொத்தமாக இந்த டேர்மை நான் வந்து என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எனக்கு t plus 5 பற்றி முதல்ல கவலைப்பட மாட்டேன் நான். ஸோ பண்ணால் என்ன வரும் எனக்கு, அதாவது t பவர் n இருந்தால் என்ன பண்ணுவீங்க, முன்னாடி n x t n-1 போடுவீங்களா, அதே மாதிரி இதை முதல்ல பண்ணணும். -1 t பற்றி நான் t plus 5 பற்றி கவலைப்படல. t plus 5 ஒரே இதாக நான் எடுத்துக்கணும். இங்கே t -2 வரும். புரியுதா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணோம், மொத்தமாக பண்ணோமா, அதுக்கப்புறம் ஏன்னா டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இல்லைனா நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகிறேன். இப்போ நான் மொத்தமாக பண்ணேன். இப்போ அடுத்து நான் யாரை பண்ணணும், இந்த உள்ளே இருக்கிற இந்த டேர்மை மட்டும் தனியாக திரும்ப நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன். உள்ளே இருக்கிறத திரும்ப நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ என்ன ஒரு ஆன்சரு, t plus 5 ஹோல் ஸ்கொயர். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1ன்னு வரும். ஓகே, ஸோ வெலாசிட்டி இந்த இடத்துல என்னது நம்மளுக்கு, velocity is equal to -1 by t plus 5 whole square. ரைட்டா? இப்போ ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னா ஆக்சலரேஷன் கேட்டிருக்கான். ஸோ என்ன பண்ணலாம், ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட் டேர்ம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஸோ ஆக்சலரேஷன் கேட்குறான்னும் போது நான் என்ன பண்ணணும், திரும்ப வெலாசிட்டியை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இந்த தடவை நான் திரும்ப இதை ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, டிஃப்ரென்சியேஷன்
போன தடவை பண்ணால் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான், நோ டிஃப்ரென்ஸ் இந்த ப்ரொசீஜர். முதல்ல ஃபுல் டேர்மை பண்ணணும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற டேர்மை பண்ணணும். ஸோ எனக்கு ஆக்சலரேஷன் என்ன வரும் அப்படின்னா -2 t + 5 -3 -2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா திரும்ப உள்ளே இருக்கிற டேர்மை தனியாக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 1ன்னு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ த ஆன்சர் வில் பி, திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ +2 divided by what? t + 5 whole power 3. ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ 2 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? எழுதக்கூடாதா? இப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ 2 1/t + 5 whole power 3ன்னு எழுதலாமா? இது ரெண்டும் ஒன்று தான். ஓகே, நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்? x = 1/t + 5ன்னு கொடுத்துருக்கான்ல, அதுபடி நான் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 2 = distance whole power 3ன்னு வருமா? இது ஒன் வே ஆஃப் ரைட்டிங். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இது வந்து நம்மளுக்கு எந்த ஆப்ஷனோட சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஷனோட சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா, எதோடையும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, டிஸ்டன்ஸ் பவர் 3யோட சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் பவர் -2 இருக்குது, இந்த பக்கம் பவர் 2 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஸோ எனக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷன்ஸை நான் முதல்ல எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது என்னோடய ரிசல்ட்டை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன், நான் வேறு எதுவும் பண்ணல. ஓகே, இப்போது நம்மளோட எக்ஸ்பிரஷனில் வந்து வெலாசிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள எக்ஸ்பிரஷன் வந்து -distance whole square அப்படின்னு இருக்குது. ஓகே, இங்கே நான் ரெண்டு பக்கம் நான் ரூட் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ இந்த மைனஸை நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்? ரூட் எடுக்கிறேன். ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? எனக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு ரூட் எடுத்தேன்னா ரெண்டு பக்கம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு -v ஹோல் பவர் 1/2ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு மேக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, -1 இதை வந்து அடுத்து என்ன ஆகும்னா ரெண்டு இதாக பிரேக் ஆகும். -v ஹோல் பவர் 1/2 என்னவா எழுதலாம்? -1 1/2 v பவர் 1/2ன்னு எழுதலாம். ஸோ இந்த -1 பவர் 1/2ன்றது என்னது? இமேஜினரி நம்பர். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி. ஸோ இந்த டேர்மில் எனக்கு என்ன வரும்னா இமேஜினரி இன்ட்டு v பவர் 1/2ன்னு வரும். ஓகே, ஆனால் இங்கே வந்து வெறும் ப்ரொபோஷ்னாலிட்டியை மட்டுமே மெயின் ரீசனாக கேட்டிருக்கனால இந்த கொஷினில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் இருக்க இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் இருக்க இடத்துல டிஸ்டன்ஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி டேர்ம்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்னா I பவர் 3. ஓகே, I பவர் 3 இன்ட்டு வெலாசிட்டி பவர் 3/2ன்னு வரும். ஓகே, which is nothing but what? Which is nothing but acceleration is proportional to what? நம்மளுக்கு இதிலேருந்து என்ன தெரியுது? acceleration is proportional to v power 3/2. ஸோ இது என்ன ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா ஆப்ஷன் A. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் அ பாடி மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் அ பாடி மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம்னா ஒன்றும் கிடையாது, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அர்த்தம். யூனிஃபார்ம்னா என்னது? ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். Acceleration A is equal to constant. So average velocity of a body moving with uniform acceleration traveling a distance of எவ்வளோ distance travel பண்ணுதா? 3.02 மீட்டர் with average velocity of 0.34. ஸோ நம்மளோட ஆவரேஜ் வெலாசிட்டின்றது என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். கரெக்டாக? ஸோ அதுபடி நம்ம பார்க்கும்போது ஆவரேஜ் வெலாசிட்டின்றது அவன் கொஸ்டினில் கொடுத்துட்டான் 0.34ன்னு. ஓகே, ஸோ 0.34 டைம் வந்து கொடுக்கல. ஓகே, ஸோ இன்ட்டு டி நான் போட்டுக்கிறேன். டி அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 3.02 மீட்டர் அப்படின்னு வருது. ஸோ இங்கே டைம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 3.4 meters per second. ஸோ யூனிட் பார்க்கும்போது செகண்ட்ஸில் வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் வாட்? ஸோ த ஆன்சர் இஸ்
9 செகண்ட்ஸ் அப்படின்னு வருது. ஓகே, கால்குலேட் பண்ணி பாருங்கள். டைம் வந்து 9 செகண்ட்ஸ் வருது. இப்போ இந்த டைமை வச்சு நம்ம என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் எண்ட் ஆஃப் த டே, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இஃப் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் த பாடி. அதாவது கவனிங்க, கொஸ்டினில் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறான். ஓகே, 3.02 மீட்டர் ட்ராவல் பண்ணுறான். எவ்வளோ ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்குது? 0.34. அப்போ அதுக்கான டைமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல், இந்த கிவன் ஆவரேஜ் வெலாசிட்டி, இந்த டைம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்னா, இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வெலாசிட்டி இனிஷியலாக ஆரம்பிக்கிறதுக்கும் ஃபைனலுக்கும் ஒரு வெலாசிட்டி சேஞ்ச் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொடுத்துருக்கான். அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் த பாடி 0.18 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஸோ டியூரிங் திஸ் டைம்ன்றது இந்த 9.8. ஸோ இந்த டைமில் எவ்வளோ ஆக்சலரேஷன் அப்படின்னு கேட்குறான். அதாவது அவன் என்ன கேட்க வரான், எண்ட் ஆஃப் த டே ஆவரேஜ் ஆக்சலரேஷன் தான் கேட்க வரான். எவ்வளோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி நம்மளுக்கு 0.1 meters per second is the change in velocity. எவ்வளோ டைமில் நடக்குது? 9. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா 0.02 meters per second square. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ இப்போ அடுத்த 4வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? A car traveling with a velocity of what? A car traveling with a velocity of 80 kilometers per hour slow down to 44 kilometer per hour in 15 seconds. ஸோ இனிஷியலாக இந்த ஒரு கார் வந்து என்ன ஆகிட்டுருக்கான், எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு? இனிஷியலாக 80 கிலோமீட்டர். அவன் எந்த டைரக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அப்போ அவன் அது என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஒன் டைமென்ஷன் எடுத்துக்கலாம். அவன் எந்த டைரக்ஷனுமே கொடுக்கலனா ஃபைனலாக எவ்வளோ வெலாசிட்டி இருக்குது? 44 கிலோமீட்டர் பர் ஹவர். கரெக்டாக? எவ்வளோ டைமில்? இன் டைம் 15 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ரிட்டார்டேஷன் என்ன அப்படின்னு கேட்குறான். ரிட்டார்டேஷன் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். ஓகே, பட் இன் நெகட்டிவ். அதாவது ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகே, ஸோ இங்கே ஃபைனல்ன்றது என்னது? 44 கிலோமீட்டர் பர் ஹவர் மைனஸ் 80 டிவைடட் பை த டைம். எவ்வளோ? 15 செகண்ட்ஸ். யூனிட்டை ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எதில் கொடுத்துருக்கான்? ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவன் வந்து மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயரில் கொடுத்துருக்கான். ஸோ அது கவனம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல யூனிட்ஸை நான் டேக் கேர் பண்ணணும். ஸோ 44 மைனஸ் 80 கிலோமீட்டர் இருக்குது 10⁻³ மீட்டர் டிவைடட் பை வாட்? 1 ஹவரில் this much amount of seconds is there. ஆல்ரெடி கீழே வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து இது பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ், ஸோ மைனஸ் வாட் வில் கம்? 36. ஓகே, இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை கீழே இருக்க அந்த 15 இங்கே சேர்ந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன வருதுன்னா மைனஸ் 10/15 அப்படின்னு இருக்குது. லெட்ஸ் see what is 10/15. ஸோ 10/15 பண்ணிங்கன்னா you are getting answer to be 0.66 வருது. You can approximately 0.67 எழுதலாம். It is meters per second square. So this is what? The acceleration, uniform acceleration. அதை வந்து ரிட்டார்டேஷன் சொல்லி சொல்கிறான். ஏன்னா நெகட்டிவ் சைன் வந்திருக்கனால தான் அவன் கொஷினில் சொல்லும்போது ரிட்டார்டேஷன் சொல்கிறான். பட் எப்பயும் போல் நீங்கள் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் உள்ள ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கோ. ஸோ இப்போ என்னென்னா இது வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு கொஷின். an object is moving along the path OABO. ஓகே, ஒரு பார்ட்டிக்கல் OABOன்ற பாத்தில் போகுது. அதாவது OABO வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுது. ஸ்பீடு கான்ஸ்டன்ட், அதாவது magnitude of velocity constant. Okay, the acceleration of the object when moving along the path OABO. Acceleration of the object
while moving along the path OABO என்னவா இருக்கும், 0வா இருக்குமா அப்படின்னு கேட்குறான். சி நல்லா கவனிங்க, ஆப்ஜெக்ட் வந்து OAB1 போகுது. ஸோ ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏக்கு போகுது நம்ம எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல என்ன ஆகலாம், ஆக்சலரேஷனை கனெக்ட் பண்ணி ஆப்ஷன்ஸை சொல்லியிருக்காம்பா. அதாவது சி இந்த பாத் இருக்கு இல்லையா, இந்த பாத்தில் BOAB ஓகே, அதாவது OABOன்ற இந்த பாத்தில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுதான். ஓகே, இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டைரக்ஷன் மட்டும் மாறுது. ஸோ நம்ம B2Oவை முதல்ல அனலைஸ் பண்ணலாம். B2O கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இருக்கணும்னா ஆக்சலரேஷன் இந்த B2O எப்படி இருக்கணும், 0வாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் O to A வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகணும். கொஸ்டின் என்னென்னா இங்கே கண்டிஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, அப்போ O to Aலேயும் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதாவது 0வாக இருக்கணும். ஏன்னா 0 இல்லைன்னா அது வேறு ஏதாவது பாத்தில் போயிடும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இந்த A to B போகும்போது என்ன கொடுத்துருக்கான், A to B போகும்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுதான். ஆனால் ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுமா இல்லையான்றது தான் கொஸ்டின். ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வில் மூவிங் அலாங் த பாத் OABO இஸ் 0வா அப்படின்னு கேட்குறான். இப்போ பாத்துக்கு வந்து சி B2O O to B வந்து ஆக்சலரேஷன் 0 டவுட் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா ஆக்சலரேஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் டெஃபினட்டாக கிடையாது, ஏன்னா வந்து B2O O to A வந்து கண்டிப்பாக ஆக்சலரேஷன் 0, ஏன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஸ்ட்ரைட் லைனில் போகுது. ஆனால் இது கர்வ்டு பார்த்தா இருக்குது, A to B வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இல்லைனாலும் ஆக்சலரேஷன் நான் ஜீரோவாக தான் இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன். ஓகே, A to Bயை நீங்கள் சர்க்குலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அலாங் த பாத் OA and BO இது வந்து கரெக்டு, இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. பட் ஆனால் இங்கே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் மாறுது. டைரக்ஷன் மாறுதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்குது, சம் கைண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் பீன் ப்ரெசன்ட். அதான் சொன்னேன் நான், B2O O to Aக்கு வந்து ஆக்சலரேஷன் இல்லாமல் இருக்கலாம், பட் A to B போகும்போது கண்டிப்பாக ஆக்சலரேஷன் இருந்தாகணும். ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்டு, சியும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் ஃபைனல் ஆப்ஷன், ஏன்னா அதுதான் ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கு, போத் பி அண்ட் சின்னு. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதோடு இந்த டிஸ்கஷன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வில் மீட் இந்த நெக்ஸ்ட்டு கிளாஸ். ஸோ இந்த லெக்சரில் நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் கோ அண்ட் டவுன்லோட் இந்த இயற்பியல் தமிழ் ஆப், விச் இஸ் த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூப்பா, பை.